முடியாது என்று சொல்வது மூடநம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை. Warm welcome listeners to hearing அறிவலை பாட்காஸ்ட். By the by, this is பிரீத்திகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உணவே மருந்து. மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றியுனின் என்பது முன்னோர் வாக்கு. உடலை உருவாக்குவதும் அந்த உடலை நோய் நொடி இல்லாமல் காப்பதுவும் உணவே. இதனை நாம் புரிந்து கொண்டால்தான் ஆரோக்கியமான உடலையும் வளமான வாழ்வையும் பெற முடியும். இந்த உண்மையை சரியாக புரிந்து கொண்ட நம் முன்னோர்கள் ஆரோக்கியம் சார்ந்த பொன்மொழிகளை உணவு சார்ந்த பழமொழிகளாக வடிவமைத்துள்ளனர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அஞ்சடைக்க அகிலமும் அடங்கும். நோயை கட்ட வாயை கட்டு. வைத்தியனிடம் கொடுப்பதை வாணியனுக்கு கொடு. மூலிகை அறிந்தால் உலகம் ஆளலாம். வல்லாரை கீரை தாய்போல் பிள்ளையை வளர்க்கும். ஒருவேளை யோகி, இருவேளை போகி, மூவேளை ரோகி, எப்போதும் உண்பவன் துரோகி. ஆற்று நீர் வாதம் போக்கும், ஊற்று நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும். தின்றுதான் பாரு முடக்கத்தான், வாதமே முடங்கி போய் கிடக்கத்தான். அரை வயிற்றுக்கு ஆயுள் அதிகம், தன் காயம் காக்க வெங்காயம் போதும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ, இம்பூரல் காணாமல் இருமி செத்தான். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. சீரகமில்லா உணவு சிறக்காது. கடுக்காய் உண்டால் மிடுக்காய் வாழலாம். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணலாம். உண்டது குளித்தால் உடலில் சேராது. நீரை சுருக்கி மோரை பெருக்கி நெய்யை உருக்கி உண். வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. நொறுங்க தின்றால் 100 வயசு. இளைத்தவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளு. இப்படி மனிதன் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை விடுத்து செயற்கையாக வாழத் தொடங்கியதால் உணவே மருந்தாக இருந்த காலம் சென்று உணவுக்கு முன் மருந்து, உணவுக்கு பின் மருந்து என்று காலம் மாறிவிட்டது. மீண்டும் ஒரு நல்லதோர் தகவல்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரீத்திகா. நன்றி.